தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் திருக்குறள் நாளும் ஒரு அதிகாரம் இணைய நிகழ்வு பார்த்துக்கிட்டு வரோம். அதுல இன்னைக்கு 47வது அதிகாரம் தெரிந்து செயல் வகை. இதை பார்க்கறதுக்கு இன்னைக்கு அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு வேண்டுகோள். இந்த இணையவழி நிகழ்வில் இணைந்திருப்போர் அனைவரும் அவர்களுடைய மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. அந்தந்த நேரத்துல மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போ பேச தயவு செய்து எல்லாரும் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. இந்த இணையவழி நிகழ்வில் பங்கெடுக்கும் போது ஆன் பண்ணிக்கோங்க. மேலும் அன்றைக்கு சொன்னதுதான், அதாவது உரைப்பொழிவாளர் கொஞ்ச நேரத்துல முடிச்சிட்டாங்கன்னா பின்னூட்டம் அளிப்பவர்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்கலாம். உரைப்பொழிவாளர்கள் அதிக நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னா பின்னூட்டம் அளிப்பவர்கள் நேரத்தை குறைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். ஐயா சாத்தூர் கணேசன், மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு முற்றோதல் செய்ய வந்திருக்கக்கூடிய மாணவர் செல்வி ராவண்ணா வள்ளி. இவர் தேவகோட்டையில் உள்ள ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கல்லூரியில் இளங்கலை 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். வள்ளி பாப்பா, உங்க அப்பா பேரை அம்மா பேரை சொல்லுங்க. வள்ளி, ஐயா அப்பா பேரு ராமசாமி, அம்மா பேரு நாச்சம்மை. அம்மா பேரு என்ன பேரு? நாச்சம்மை. நாச்சம்மையா? ஆமாய்யா. சரி. அப்பா பேர் சொல்லும் பிள்ளை, பெற்றோருக்கு பேர் சொல்லும் பிள்ளையாக வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. இவர் இன்னைக்கு முற்றோதல் செய்த நம்மிடையே வந்திருக்கிறார். அடுத்து உரைப்பொழிவாளராக திருப்பதி அபிநயா MA PH ஆங்கில இலக்கியம் படித்தவர் நம்மிடையே வந்திருக்கிறார். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சுருக்கமானாலும் சரி, முத்தாய்ப்பாக இருக்கிறது. கதை சொல்லியாக வலம் வருகிறார். மாணவர்களுக்கு கதை சொல்லுவது இவரது வாடிக்கையாக இருக்கிறது. அடுத்து ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சிக்கு, ஆங்கிலத்தை தெளிவாக உச்சரிப்பதற்கு பயிற்சி, அந்த ஒலிபரப்பு முறையில் ஆங்கிலத்தை பயிற்சி அளித்து வருகிறார். அது ஆங்கிலத்தை நன்கு உச்சரித்து பயிற்சி எடுக்க யாரெல்லாம் விரும்புவீங்களோ இவங்களோட நடத்துகின்ற ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்துக்கலாம். அதுக்கு தொடர்பு எண்ணும் ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதை வேண்டியவர்கள் குறித்து கொள்ளலாம். ஆங்கிலத்தை தெளிவாக உச்சரித்து பேசுவதற்கு இது பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க பங்கேற்கணும்னா அவங்கள தொடர்பு கொள்ளலாம். அந்த தொடர்பு எண் வேண்டியவர்கள் குறித்து கொள்ளுங்கள். 90 95 15 49 23. இன்னொருக்க வேணான்னு சொல்லுறேன். 90 95 15 49 23. இந்த 2 ஆளுமைகள் இன்று நம்மிடையே பயணிக்க வந்துள்ளார்கள். அவர்கள முதலாவதாக முற்றோதல் செய்ய மாணவர் செல்வி வள்ளி அவர்களை அழைக்கிறேன்.
வள்ளி அவர்களே வருக, முற்றுவதல் தருக. ஐயா அனைவருக்கும் வணக்கம். இயல் வணக்கம்மா, சொல்லுங்க. பாரு இந்த மாதிரி தான் வா அது சொல்லு எங்க வரல பாரு. சொல்லுங்கம்மா. இயல் அரசியல் பால் பொருட்பால் 47வது அதிகாரம் தெரிந்து செயல் வகை. அழிவதும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றுமில். ஆக்கம் கருதி முதல் இலக்கம் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். தெளிவுள்ளதனை தொடங்கார் இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். வகையறை சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு. செய்தக்க அல்ல சேக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும். எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். நன்றாற்றலுண்டும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாது உலகு. நன்றியா. மிக்க நன்றி மாணவ செல்வமே. தெளிவான உச்சரிப்புடன் சொன்னீர்கள். மேலும் ரொம்ப பொருள் உணர்ந்து சொன்னீர்கள். அது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறது. அடுத்து நன்றிம்மா, மகிழ்ச்சி. உரைப்பொழிவாளர் திருமதி அபிநயா அவர்களை உரைப்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். திருமதி அபிநயா அவர்களே வருக, உரைப்பொழிவு தருக. வணக்கம். தமிழ் இலக்கிய பெருமன்றம் அனைவருக்கும் இருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்புன்னு நான் சொல்லுவேன். கதை சொல்லப்பவும் நான் இதுல பங்கு பெற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் திருவள்ளுவருடைய ஒரு 133 அதிகாரங்கள்ல ஒரு அதிகாரத்துல இருக்கிற 10 குறள்கள், அது 10 குறள்கள்னு சொல்றதை விட 10 வெகுமதிகளை பத்தி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனாலும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நான் சொல்வது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதை உங்கள் காதுகள் கேட்பது அதை விட பெரும் மகிழ்ச்சி. அழிவதும் ஆவதும் முதல் தெரிந்த செயல் வகை பொருட்பால்ல இருக்கு. தெரிந்து செயல் வகை இந்த அதிகாரத்துல முதல் குறள் அழிவதும் முற்றுவதல் சொன்ன மாணவியும் அழகா சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட உச்சரிப்பு. நன்றி அவங்களுக்கு. அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். சோ ஃபர்ஸ்ட் குறள் முதல் குறள்லயே அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு செயலை ஒரு வினையை நாம் செய்யும் பொழுது அதனால் ஆவதும் அழிவதும் என்ன அப்படின்னு நம்ம சரியாக சிந்தித்து பிறகு அந்த செயலை செய்ய தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இப்போ ஒரு செயல் செய்யறோம், ஒரு அரசனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த வினையை நாம் இப்படி செய்தால் அதனுடைய விளைவு இப்படியாக இருக்கும். இந்த செயலை வேறு வழியில் செய்யும் பொழுது அதனுடைய பின்விளைவு வேறு மாதிரி இருக்கும். இல்லை, அது எதிர்வினையாகவும் இருக்கலாம். அதனுடைய எதிர்வினையையும் அறிந்து புரிந்து ஒரு செயலை தொடங்க வேண்டும் என்பது முதல் குறளினுடைய கருத்து. அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும். ஒரு செயல் செய்யும் போது இப்ப நம்ம ஒரு தொழில் பண்றோம்னா அதுக்கான முதலீடு செய்வோம். அந்த முதலீடு அப்ப நம்ம அந்த முதலீடு அதுக்குள்ள போடுறப்ப அது அழியும். அழிவதும் அதனால் ஆவதும் அந்த முதலீட்டால் ஆவது, அதற்கு பிறகு வழிபயக்கும் ஊதியமும் அதனால் கிடைக்கக்கூடிய ஊதியமும் இதையெல்லாம் பொறுத்துதான் நம்ம அந்த செயலை செய்யணும், ஒரு வினையை தொடங்க வேண்டும் அப்படின்னு முதல் குறள்ல அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள் தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செயலினுடைய நெறிமுறையை அறிந்த வல்லுநர்களோடு
ஆராய்ந்து செயல்புரிபவர்களுக்கு முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது. ஒரு செயலை செய்யும் முன் பல தடவை அந்த துறையில் தேர்ந்தவர்களோடு ஒரு குழு அமைத்து செய்யும் பொழுது அந்த செயல் மிகவும் தெளிவாகவும் அந்த செயல் மிகவும் சிறப்பாகவும் அமையும், அந்த வினை சிறப்பாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு அரசன் இருக்காங்க, அவங்க அமைச்சரவையில இருக்கும் பொழுது அமைச்சர்கள் தேர்ந்த அமைச்சர்கள் குழு வைத்திருப்பார்கள். அந்த அமைச்சர்களிடம் ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனையும் ஆராய்ந்து அதன் பின் ஒரு முடிவு எடுத்து ஒரு அரசன் தன்னுடைய செயல்களை செய்யும் பொழுது அந்த அரசு மிக நல்ல முடிவுகளை எடுத்து மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு செயல் வினை செய்யும் பொழுது அதனுடைய வல்லுநர்களோடு ஆராய்ந்து செய்வதென்பது ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த வல்லுநர்களோடு ஆராய்ந்து அந்த செய்யும் பொழுது அது மிகுந்த சிறப்பானதொரு முடிவை அளிக்கும், சிறப்பானதொரு செயலாக அமையும் அப்படின்னு 2வது குறள்ல சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியா அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுல நிறைய பேர் விளம்பரங்கள் இந்த பதாகைகள்லாம் போடுறாங்க. ஆனாலும் அதுல நல்லா தெரிந்த குழு அமைப்புல இருக்கிறவங்க அதை சிறப்பா செய்ய முடியுது. சிறப்பா யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை அவங்களால செய்ய முடியுது இல்லைங்களா? அந்த மாதிரி தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். அந்த வல்லுநர்களோடு குழு அமைத்து அந்த செயலை சிறப்பாக செய்யும் பொழுது அந்த செயலை விட அரிதான பொருள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3வது குறள். ஆக்கம் கருதி முதல் இலக்கும் செய்வினை ஊக்கம் அறிவுடையார் ஊக்கார் அறிவுடையார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு செயல் ஒரு விளைவை கருதாது விதையை இழப்பது போல் ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் ஆதாய கற்பனையில் ஆதார பொருள் இழக்கும் செயலுக்கு அறிஞர்கள் ஆதரவு தர மாட்டார்கள். இப்போ நம்ம இந்த குறளுக்கு பங்குச்சந்தையை நம்ம உதாரணமா வச்சுக்கலாம். பங்குச்சந்தையை பத்தி நிறைய பேர்த்துக்கும் தெரியும், தெரியாமையும் இருக்கும். முதல்ல தெரிஞ்சுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இதுல நம்ம இவ்வளவு பணம் முதலீடு பண்ணும்போது நம்மளுக்கு இவ்வளோ அடக்கம் கிடைக்கும் அப்படிங்கறத மட்டுமே யோசிப்பாங்களே தவிர அதுல எவ்வளவு நம்ம கிடைக்கும், அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எப்படி கொண்டு போகும் பொழுது அதனுடைய விளைவு சரியா இருக்கும்ங்கிறது எதையுமே யோசிக்காம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம நாம அதுல நம்மளை ஈடுபடுத்துறது, நம்மளோட முதலீட செலவழிக்கிறது வீணாகும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட எளிய பொருளா நான் சொல்றேன். இப்போ ஆக்கம் கருதி முதல் இலக்கும் செய்வினை அப்படின்னு இப்ப நம்ம ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்யும் பொழுது அந்த தொழிலுடைய ஆக்கம் கருதி நம்ம செய்வோம். ஆனா அந்த தொழில பத்தி தெரியாம நாம அதை செய்யும் பொழுது செய்யற விஷயத்த அறிவுடையவர்கள் ஊக்கப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறதுதான் 3வது குறள். அடுத்தது தெளிவில் அதனை தொடங்கார் இழிவெனும் ஏதப்பாடு அஞ்சுபவர். ஒரு செயலை செய்யும் பொழுது தெளிவான அந்த செயலை பற்றி தெளிவான மனநிலையோடு நம்ம அந்த செயலை செய்யணும்னு சொல்றாங்க. இப்ப இழிவு, ஒரு செயல் தெளிவே இல்லாத செயலை நம்ம செய்யும் போது அதனால நமக்கு இழிவு ஏற்பட்டுடும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த செயலை செய்ய மாட்டாங்க. ஒரு செயல், இப்ப அரசனே இருக்காங்க, ஒரு போருக்கு போகணும் அப்படின்னா அதனுடைய விஷயங்களையும் நுட்பங்களையும் தெளிவாக தெரிந்து ஆராய்ந்து அலசி அதற்கு பின்னரே அந்த செயலை செய்வாங்க. அப்படி தெளிவில்லாத ஒரு செயலை செஞ்சுட்டாங்கன்னா அதனுடைய பின்விளைவுகள் ரொம்ப மோசமாகவும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த குறள்ல சொல்றாங்க. எந்த செயலை செய்யும் பொழுதும் நம்ம தெளிவாக அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு ஒரு எழுதுறப்ப ஒரு வார்த்தையை எழுதும் பொழுது செயல் புரிவதால் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுறோம் அப்படின்னா செயல் நமக்கு தெரியும். சே யா இல் பூ ரி வ தா அப்படிங்கிறது நாம என்ன பண்ணுவோம், நாம அதை ஒரு மாத்திரை அளவு சேர்த்தி சொல்லணும். அப்ப அதை நீண்டு சொல்லும் பொழுது அந்த எழுத்தையும் நம்ம சரியா துணைக்கால் போட்டு எழுதணும். அந்த மாதிரி
தெளிவா நாம ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இப்ப அந்த தெளிவில்ல, இப்ப செயல் புரிவதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எழுதும் போது நமக்கு எது குறில் எது நெடில் அப்படிங்கிற தெளிவில்ல அப்படிங்கும் பொழுது அந்த வார்த்தையை நம்மளால சரியா எழுத முடியாது. அப்போ தெளிவு எந்த விஷயத்த செய்யும் பொழுதும் அதை நம்ம தெளிவா செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. தெளிவா இல்லாம நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது அது அதனால ஏற்படும் இழிவு நினைச்சு அதை இது ஒரு தெளிவில்லாத ஒரு செயலை செய்யும் போது நம்மளுக்கு அதுல ஒரு இழிவு ஏற்படும்னு நினைக்கிறாங்க. அந்த செயலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வகையறா சூழாதெழுதல் பகைவரை பாத்திப்படுப்பதோர் ஆறு. ஒரு செயலை பகுத்து சிந்திக்காது மேற்கொள்ளப்படும் போது அந்த செயல் பகைவனுடைய வெற்றிக்கு பாத்தி பிடிக்கும் வழியாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு அரசன் ஒரு நாட்டுக்கு போர் தொடுக்க போறாங்க. போர் தொடுக்க போகும்போது அவங்க அந்த நாட்டினுடைய நிலைமை என்ன, அவங்களுக்கு எவ்வளவு கஜானா இருக்கு, அவங்க கிட்ட எத்தனை போர் வீரர்கள் இருக்காங்க, நம்ம கிட்ட எத்தனை போர் வீரர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய நாட்டினுடைய அளவு, அவங்களுடைய மதில் சுவர் எப்படி இருக்கு, அவங்கள எத்தனை மாடுகள் வச்சிருக்காங்க, எத்தனை படைகள்ல எத்தனை விலங்குகளை வச்சிருக்காங்க, எத்தனை யானைகள் வச்சிருக்காங்க, இதெல்லாம் அலசி அவங்களோட தளபதி எப்படி, எத்தனை தளபதிகள் வச்சிருக்காங்க எல்லாமே ஆராய்ந்து அதுக்கப்புறம்தான் ஒரு போர் தொடுக்கிறதுக்கு போவாங்க. ஆனா அத அலசி ஆராயாம, இல்ல அந்த நாடு சின்ன நாடு, நான் பெரிய நாடு, என்கிட்ட நிறைய படைகள் இருக்கு அப்படின்னு யோசிக்காம என்னால முடியும் அப்படின்ற ஒரு மேம்போக்கான ஒரு விஷயத்தினால நம்ம போகும் பொழுது அந்த செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பெரிய அளவுல இருந்தாலுமே அந்த செயலை நம்ம சரியா செய்ய முடியாம போகும். அது எதிரணியை வலுப்படுத்துற மாதிரி அமைஞ்சு போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செயலை பகுத்து சிந்திக்காத நம்ம செஞ்சுட்டோம். இப்போ ஒரு தொழில் நம்ம செய்யறோம், அந்த தொழில நிறைய பேர் இருப்பாங்க. இந்த தொழில் நல்லா தெரிஞ்சு செய்யறவங்களும் இருப்பாங்க. இப்ப நல்லா தெரிஞ்சு செய்யறவங்களோட போய் நம்ம போட்டி போடும்போது, நம்ம புதுசா செய்யும் போது அதை பத்தின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்காம செய்யும் பொழுது அந்த எதிரணியில இருக்கிறவங்கள நாம வலுப்படுத்துற மாதிரி அந்த செயல் அமைந்து விடும் அப்படின்னு இந்த இதுல சொல்றாங்க. வகையறா சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு. நல்ல விளைந்த வயல்வெளியில போய் எதிரணிய நிக்க வைக்கிறது மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். என்னால் முடிந்த அளவு நான் செய்ய வேண்டும். கண்டிப்பாக என்னால் முடியாதது கண்டிப்பாக முடியாது. இப்போ செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும். செய்யத்தகாத விஷயங்களை நாம் செய்யும் பொழுது, நம்மால் செய்யத்தகாத விஷயங்கள், அதாவது ஒரு செயல் நான் இருக்கேன், என்னை ஒரு பாறாங்கல் தூக்கிட்டு வாங்க அப்படின்னா என்னால கண்டிப்பா தூக்கிட்டு வர முடியாது. சின்ன கல் என்னால தூக்க முடியும், அந்த செயல் என்னால செய்ய முடியும். ஒரு புத்தகத்தை ஒரு நாள்ல ஒரு அதிகாரம் படித்து சொல்லுங்க அப்படின்னா என்னால செய்ய முடியும். ஒரே நாள்ல 133 அதிகாரத்தையும் படித்து செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னா அது கொஞ்சம் செய்ய முடியாது. அந்த மாதிரி நம்மளால எந்த செயலை செய்ய முடியுமோ நம்மளுடைய அளவை நம்ம நிர்ணயிச்சு நம்ம எந்த அளவு செய்ய முடியும்னு யோசித்து அதுக்கு தகுந்த செயல்களை நம்ம செய்ய வேண்டும். இப்ப நம்மளால முடியாத ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை நான் பண்ணிடுவேன், அதை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் நேரத்தையும் வீணடிக்கிறது. அந்த செயல் கண்டிப்பா முடிவுறாது. ஆனால் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் இருப்பதும் தவறு. இப்ப என்னால தினமும் ஒரு அதிகாரம் படிக்க முடியும், சொல்ல முடியும், அதை என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதை நான் செய்யாம இருக்கிறது தவறு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இப்ப நம்ம வீட்டுல குழந்தைங்களே இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், அவங்க செய்வாங்க. செய்யத்தக்க விஷயங்களை நம்ம செய்யணும். இப்போ ஒரு அரசன் இருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்கள் ஆலோசனை பண்ணி செய்வாங்க. அப்ப அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா அவங்க செய்யணும். ஒரு அரசன் அமைச்சரவையில அமைச்சர்களுடைய ஆலோசனையின் பேரிலையும் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அது போக தன்னுடைய நிலைமையை பொறுத்து, தன் மக்களினுடைய சூழ்நிலையை பொறுத்து கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் உண்டான அந்த இடைவெளி, கொடுப்பவர் எப்படிப்பட்டவர், வாங்குபவர் எப்படிப்பட்டவர்,
அந்த கொடுப்பவரும் உணர்ந்து வாங்குபவரும் உணர்ந்து வாங்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி செய்யத்தக்கத செய்யாம இருக்கிறதும் தப்பு, செய்யத்தகாதத செய்யறதும் நல்ல முடிவா அமையாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த அதிகாரத்துல ரொம்ப ரொம்ப மிகவும் பிடித்த குறள் இதுதான். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இந்த குறளுக்காகவே நான் இந்த அதிகாரம் சொல்றேன்னு சொன்னேங்க ஐயா. இது எண்ணி துணிக கர்மம் அப்படின்னா ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது சரியாக ஆராய்ந்து சிந்தித்து அதனுடைய விளைவுகளையும் ஆராய்ந்து அதனால் பெறப்போகும் பயனையும் ஆராய்ந்து அதற்கு நாம் போடக்கூடிய முதலீட்டையும் ஆராய்ந்து ஒரு செயலை நம்ம செய்யணும். செய்ய துணிந்த பின் அதை எல்லாமே யோசிக்கல, செய்ய துணிஞ்சதுக்கு அப்புறம் இந்த செயலை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறது ஒரு இழுக்கை தரும் அந்த செயலுக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு அது சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் நடைமுறையில் நம்மளுக்கு எது சாத்தியப்படுதோ அதை நம்ம செய்யணும். ஒரு விஷயத்த நல்லா எண்ணி துணிஞ்சு ஒரு விஷயத்த ஒரு கர்மம் அந்த செயலை செய்யும் பொழுது நல்ல முடிவு கண்டிப்பா நமக்கு வரும். அப்படி செய்ய துணிந்ததுக்கு அப்புறம் அதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறது தப்பு. அது இழுக்கு, நம் எண்ணத்துக்கும் அந்த செயலுக்கும் இழுக்கு தருவதாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றின் 8வது குறள். ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். ஒரு செயலை பத்தி தெளிவில்லாம அதை பத்தி தெரியாம நாம ஒரு விஷயத்த செஞ்சிருவோம். அதுக்காக பல பேர் நிற்பாங்க. ஆனாலும் அது அந்த உழைப்பு எத்தனையோ பேர் பக்கத்துணை நின்றாலும் அந்த செயல்ல ஒரு பொத்தல் ஏற்பட்டு பயன் வீணாகும் சொல்றாங்க. ஒரு செயலை செய்யறோம்னா அதனோட கர்மம் சரியாக இருக்கும் பொழுது, அந்த செயலினுடைய திண்மை சரியாக இருக்கும் பொழுது அந்த பல பேர் உற்று துணை நின்றாலும் அந்த செயல்ல ஒரு தொய்வு இருக்கும். அது பலன் தராது அப்படிங்கறது சொல்றாங்க. ஆற்றின் வருந்தா வருத்தம் அந்த செயல் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். அடுத்தது நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. இது நிறைய பேர் நம்ம லைஃப்ல நம்ம செஞ்சிருப்போம். எனக்கு பக்கமா கூட ஒரு மிகச்சிறந்த அனுபவம் கிடைச்சது. மிக நன்கு திட்டமிட்டு ஒரு செயலை புரிந்தாலும் அப்பணியில நாம் அந்த செயலை யாருக்காக செய்யறோமோ அவங்களோட பண்புகளுக்கு இசைவாக இருக்கிறதா, அந்த பண்புகளுக்கு இசைவா இல்லாம நம்ம நடக்க தவறிட்டோம் அப்படின்னா அது நன்மையாகவே இருந்தாலும் தீமையாக தான் முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்ப நாம ஒருத்தங்களுக்கு நல்லது செய்யணும்னு போவோம். ஆனா அவங்கள பத்தி புரிஞ்சுக்காம நம்ம நல்லதுன்னு நினைச்சு செய்வோம். ஆனா அவங்களுக்கு எது நல்லதுன்னு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்றாங்க. நன்றாற்றல் உண்டும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவை அறிந்து செய்ய வேண்டும். ஒரு மன்னனாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் அவர் இயல்புக்கு ஏற்றவாறு பண்புக்கு ஏற்றவாறு தேவைக்கு ஏற்றவாறு அந்த நன்மையான செயல் அமைய வேண்டும். இல்லை என்றால் அந்த நன்மையான செயலும் தீமையில் முடிவுறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத உலகு. உலகத்தார் இகழாத நெறிகளை ஆராய்ந்து செயலாற்ற வேண்டும். ஒரு தலைவனின் தகைமைக்கு பொருந்தாத செயலை இந்த உலகம் ஒப்புக்கொள்ளாது. ஒரு தலைவன் இருக்காங்க, ஒரு அரசன் இருக்காங்க. அரசன்னா அவங்க எவ்வளவு வச்சிருப்பாங்க, அவங்க கஜானால எவ்வளவு இருக்கும். ஒரு மன்னன், ஒரு நாட்டினுடைய மன்னன் கிட்ட எவ்வளவு வளம் இருக்கு. ஒரு தலைமைக்கு பொருந்தாத செயல், ஒரு தலைமைக்கு பொருந்தாத செயல். ஐயா ரவீந்திர பாரதி ஐயா, மைக்கை மீட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. ஒரு செயல் நம்ம செய்யும் பொழுது அந்த செயல் இகழாத நெறிகளை, இப்போ ஒரு செயல் செய்யறோம்னா இந்த உலகம் அந்த செயலை இகழக்கூடாது. அப்படி இகழாத நெறிகளை கொண்ட செயல்களை நம்ம செய்யணும். எல்லாத அப்படின்னா என்னன்னா எள்ளி நகைக்காம ஒரு செயல் நம்ம செய்ய வேண்டும். அந்த செயல் அப்படி நம்ம தகைமைக்கு பொருந்தாத செயல்களை
ஒரு மன்னன் வந்து அவருடைய தகுதிக்கு பொருந்தாத செயல்களை செய்யும் பொழுது அது எள்ளிநகையாக கருதப்படும். அப்படி பொருந்தாத செயலை இந்த உலகம் ஒப்புக்கொள்ளாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஐயா. மிக்க மிக்க நன்றி திருமதி ஜே அபிநயா அவர்களே. எல்லாருக்கும் புரியும்படியாக தெளிவாக விளக்கினீர்கள். உங்களுடைய உரைப்பொழிவு மிகவும் தெளிவாக இருந்தது. இந்த இந்த அதிகாரத்தை நீங்கள் உரைப்பொழிவாற்றுவதற்கு எண்ணி துணிந்திருக்கிறீர்கள். இந்த கர்மம் செய்வதற்கு, இந்த செயலை செய்வதற்கு எண்ணி துணிந்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அடுத்து, ஆங்கில இலக்கியம் கற்றிருந்தாலும் தமிழ் இலக்கியத்தின்பால் நீங்கள் வந்து இந்த உரைப்பொழிவாற்றியது 10 குறளையும் வெகுமதின்னு சொன்னீங்க. நீங்க தான் இந்த இன்னைக்கு உரை நிகழ்வில் வெகுமதியாக வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து, வழக்கமா பின்னூட்டம் அளிப்பதில் முதல்வராக இருப்பவர் மேனாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி ஐயா. வாங்க, உங்கள் பின்னூட்டத்தை தருக. ரவீந்திர பாரதி, வணக்கம். வணக்கம். முற்றுதல் செய்த வள்ளி அவர்கள், கேக்குதா? கேக்குது. கேக்குதா? கேக்குதா? கேக்குது. ஐயா கேக்குதா? கேக்குது. உங்க படம் வரல. கேக்குது. படம் வரலையா? உருவம் வரல. சரி, உருவம் தெரியலன்னா சொல்லுங்கய்யா. இப்ப வருதா? எனக்கு தெரியுது. இப்ப தெரியுது. சொல்லுங்க. இப்ப தெரியுதா? தெரியுது. சொல்லுங்க. தோழமை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முற்றுதல் செய்த வள்ளி அவர்கள் மிக தெளிவாக அழகிய உச்சரிப்போடு அருமையாக சொல்லி முடித்திருக்கிறார்கள். குரலுக்கு புரியும்படியாக சொன்னார்கள். அடுத்தது, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அபிநய மிக அழகிய புரியும்படியாக என் பதத்தால் செற சொல்லி என்று வள்ளுவர் சொல்லுவானே, அந்த மாதிரி எளிய சொற்களால் நம்முடைய மனங்களிலே பதியுமாறு அழகாக விளை சொல்லி இருக்கிறார். செயல் வகை பேசு பொருளாக இருக்கிறது. மிக அழகாக சொன்னார்கள். 10 குறளையும் ரொம்ப அழகா சிற்பியினுடைய அடிப்படையில் அவருக்கு என்னுடைய அன்பான குரல் வந்து, அவர்களுக்கு பிடித்த அந்த எண்ணி துணிய கருமம் துணிந்தவன் எண்ணுவோ என்பது இழுக்கு, அதுவும் செய்தக்க அல்ல செயக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கடும். செய்யக்கூடாத செயல்களை செய்வதனாலும் ஒருவருக்கு அழிவு ஏற்படும். செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் இருந்தாலும் ஒருவருக்கு அழிவு ஏற்படும். என்ன அழகா சொல்ல பாருங்க வள்ளுவர். நீ செய்யத்தகாத செயல்களை ஏன்டா செய்யற? ஒருத்தன் என்ன பண்ணுவான்? அவன் கெட்ட செயலியே செல்வான், தீய செயலியே எப்ப செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்பால் அதுவும் அழிவுக்கு காரணம். அப்போ செய்ய வேண்டாத செயல்களை செய்தாலும் அழிவாய், செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விட்டாலும் அழிவாய். நல்லா படிக்கிற, தேர்வுக்கு போய் எழுதணுமா இல்லையா? தேர்வுக்கு போகாம நீ காலம் தாழ்த்தி போனா உள்ள விடுவாராம் உன்ன? நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கிற, அது செய்யத்தக்க செயல். எது? தேர்வுக்கு நேரத்துல போகணும்.
ஏற்கனவே நன்கு படித்திருக்கிறாய், எல்லா வினாக்களுக்கும் நன்கு விடை தெரியும் உனக்கு, அதை நல்ல சரியாக எழுதவும் ஆற்றல் உண்டு. ஆனா பொறுப்பு இல்லாம நீ காலம் தாழ்த்தி போனால் 4 மணி நேரம் அதிகமா போனா அப்புறம் உள்ள சேர்த்த மாட்டாங்களே. அப்ப அந்த ஆண்டே வீணா போயிடுமே, உன்னுடைய எதிர்காலமே பின்தங்கிடுமே. செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் விட்டாலும் செய்தக்க செய்யாமையானும் கெடும். இது ஒரு அருமையான குறள். அதே போல எண்ணி துணிக கருமம். ஒரு செயலை செய்வதற்கு முன்பே நன்கு சிந்தித்து பார்த்து இந்த செயலை செய்ய வேண்டுமா வேண்டாமா, இந்த செயலை செய்தால் என்ன விளைவு ஏற்படும், பின் விளைவுகள் என்ன ஏற்படும் என்றெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து தெளிந்த பிறகு அது வேண்டும். அதெல்லாம் செய்ய சந்தேகம் வரும், அப்பப்ப நெருக்கடி வரும், ஒண்ணும் செய்ய முடியாம போயிடும். அந்த செயல் வெற்றி அடையாமலே போய்விடும். எனவே ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது நன்கு தீர ஆலோசித்து சிந்தித்து அதன் மீது செய்ய வேண்டும். தொடங்கி விட்ட பிறகு சிந்திக்காததெல்லாம் தப்பு. தொடங்கின பிறகு அந்த செயலை வெற்றிகரமாக செய்ய வேண்டியதுதான் கவனம் செலுத்த வேண்டும். இன்னொரு வந்து ஆற்றலுள்ளும் நல்லது செய்வதில் கூட தவறு இருக்கிறது. ஒருத்தருக்கு உதவி செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து தண்ணி அடிக்கிறவனுக்கும் திருடனுக்கும் ஒரு மோசமான ஆளுக்கும் உதவி செய்யலாமா? நல்ல படிக்கிற பையனுக்கு உதவி செய்யுங்க, நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு நல்ல பண்பாடு உள்ளவருக்கு நெருக்கடி வரும்போது அவரை கை தூக்கி விடுவதற்காக உதவி செய்யுங்க. ஒரு அவருக்கு நோய் அவருக்கு சமூகத்துல நல்ல நல்ல நன்மைகள் செய்வாரு, அவரை காப்பாற்றணும். இந்த மாதிரியான நல்லது செய்வதில் கூட தவறு இருக்கிறது. அவரவருடைய பண்பை ஆராய்ந்து பார்த்து தக்க உதவி நன்மையும் இருக்கு. நன்மை வேண்டுமோ அவர்களுக்கு செய்ய வேண்டும். அது அருமையான குறள். நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து செயலை செய்யாவிட்டால் என்ன அழகா சொல்றாரு. மிக அருமையான நிகழ்வு. இன்றைக்கு ஒரு அருமையான நாள் தான். நான் ஒரு 3 நல்ல நாளை தவற விட்டு விட்டேன். அதனால இன்றைக்கு நேரத்திலே வந்து விட்டேன். மிக அழகாக முற்றோதல் செய்த வள்ளியவர்களுக்கும் மிக அருமையாக இந்த குறளினுடைய கருத்துக்களை பொழிவு செய்த அபிநயா சகோதரி அபிநயா அவர்களுக்கும் இதற்கு நல்ல வாய்ப்பு எடுத்து கொடுத்த நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களுக்கும் இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக வந்திருக்கிற அருமை ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கும் இனி பின்னூட்டம் வழங்க இருக்கின்ற அருமை நண்பர்களுக்கும் இதை தமிழ்நாடு முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மிக்க நன்றி ஐயா, அருமையான ஒரு பின்னூட்டம் வழங்கினீர்கள். அடுத்து அறச்செல்வியம்மா பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? அறச்செல்வியம்மா இல்ல நினைக்கிறேன். இல்ல அறச்செல்வியம்மா. அடுத்து சாத்தூர் கணேசன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர் கேக்குதுங்களா? கேக்குது தோழர், சொல்லுங்க. நல்லது. இன்று முற்றுதல் செய்த மாணவி வள்ளி அவர்கள் ஐயா சொன்னது போல மிகவும் சிறப்பாக தனக்கே உரிய பாணியில் நல்ல உச்சரிப்போடு அந்த முற்றுதல் செய்தார்கள். அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதே போல் இந்த தெரிந்து செயல் வகையில வந்து அபிநயா முனைவர் அபிநயா அவர்கள் மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு குறளையுமே தனித்தனியாக பிரித்து சொல்லி மிகவும் விளக்கமாக சொன்னார்கள். உண்மையிலேயே இந்த
அதிகாரத்தை பொறுத்த மட்டில் எந்த செயலையுமே வந்து தெரிந்து செய்ய வேண்டும். அதற்கு முன்னாடி எல்லாத்தையுமே தெளிந்து விடணும். அதை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு எல்லாம் இருந்துகிட்டோம்னா அது வந்து கதைக்கு உதவாது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா குறளுமே அப்படித்தான் இருக்குது. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 8வது குறள், ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொற்றுப்படும் அப்படின்னு ஒரு குறள். இந்த குறள் வந்து செய்வதற்குரிய வழிகளை முயன்று செய்யப்படாத தொழிலானது பலர் துணை நின்றாலும் பின்னர் காத்தலும் கெட்டு போய்விடும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. இந்த குறளை பாத்தீங்கன்னா, ஒரு செயல் வந்து நல்லா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த செயலை செய்யும் போது அந்த செயல் வந்து இப்படிதான் செய்யணும். குறிப்பா பார்த்தோம்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கரிமூட்டம் போடுவாங்க. இந்த கரிமூட்டம் போடக்கூடியது வந்து எவ்வளவு ஒரு நுணுக்கமான வேலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் கரியை அடுக்கி வைத்து அந்த மூட்டம் போடுறது, அந்த மூட்டத்தை வந்து கரெக்டான ஒரு சரியான பக்குவத்தில் அதை வேக வைத்து அது சரியா எடுக்கும் போதுதான் வந்து அந்த மூட்டை வந்து இருக்கும். இதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. செஞ்சுக்கிட்டு வந்து அந்த மூட்டத்தை வந்து இத்தனை காலத்துதான் பிரிக்கணும், இத்தனை நாள்ல வந்து நல்லா தண்ணி ஊற்றணும், அப்படி வந்து அடக்கி வைக்கணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. அதை விட்டு போட்டு அந்த செய்யக்கூடிய தொழிலை வந்து அதை செய்யறதுக்கு அந்த வழியெல்லாம் விட்டு போட்டு எல்லாம் மறந்து போயிட்டு எல்லாம் விட்டு கொஞ்சம் கூடி போயிடுச்சுன்னா ஃபுல்லாவே வெந்து போயிடும். கறி மூட்டத்துல கறி கிடைக்காது, ஃபுல்லாவே வெந்து அந்த விறகு ஊரம் பாழா போயிடும். அப்ப கடைசி நேரத்துல அந்த சரியான வழிகள்ல அந்த தொழிலை செய்யாததுனால கடைசி நேரத்துல அவன் என்னதான் பண்ணாலும் சரி, எத்தனை பேர் கூடி அந்த இதை வந்து நிப்பாட்டு பண்ணாலும் முடியவே முடியாது. அப்ப அத்தனை விறகுகளும் எரிந்து நாசமாகி விடும். அதைத்தான் ஆற்றின் வருந்த எல்லாம் அந்த செயலை வந்து வருந்தி கஷ்டப்பட்டு அந்த முள்ளுலையும் கல்லுலையும் போட்டு அந்த விறகை வெட்டிட்டு வந்து அதை அடுக்கி வைத்து அதை எல்லாம் செஞ்சுட்டு கடைசி நேரத்துல அந்த பக்குவத்தை, அந்த தொழிலினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிடாம அதை தெரிஞ்சுக்கிடாம அந்த செயலை வந்து பண்றதை விட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கத்துனாலும் வந்து எத்தனை பேர் நின்று பார்த்தாலுமே அது வந்து ஒண்ணுக்கும் இல்லாம போய்விடும் அப்படிங்கிற ஒரு அந்த அர்த்தத்துலதான் அந்த ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொற்றுப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப அருமையான குறள். மற்ற குறள்கள் வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படையா இப்ப எல்லாம் எண்ணி துணிகிறோம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே எல்லாமே நினைச்சு பார்த்து கரெக்டா இப்படித்தான் அப்படின்னு சொல்லி பண்ணிருந்தேன். அதை விட்டு போட்டு இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு வந்து திருமணத்திற்கு பொண்ணு பாக்குறோம் இல்லாட்ட மாப்பிள்ளை பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முதல்லயே நல்லா யோசிச்சு நல்லா தீர விசாரிச்சு நல்லா எல்லாம் பண்ணோம்னா அது நல்லபடியா அமையும். இல்ல கல்யாணம் முடிஞ்சு தாலியெல்லாம் கெட்டின பிறகு பாத்துக்கலாம், மாப்பிள்ளைய பாத்துக்கலாம், பொண்ணை பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா கதை கந்தலாகி போகும். அப்ப வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே வந்து எப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து சொல்றாங்கல்ல, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட வேண்டியது, கேட்டுக்கிட வேண்டியது, அப்படி தெரிஞ்சாதான் அந்த தெளிவு இருக்கும். அதை விட்டு போட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கிறாரு, பொண்ணு நல்லா இருக்காரு, ரொம்ப அழகா இருக்கு, இதை கெட்டின பிறகு இன்னும் அடுத்து நம்ம பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது சரியான முறையில வந்து முடியாது, வாழ்க்கையை சீரழிச்சிரும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த குறள். இப்படி இந்த குறளுடைய தன்மையை பார்க்கும்போது எத்தனையோ எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். இப்ப ஐயா ரவீந்திர பாரதியா சொன்னாங்க தேர்வுக்கு போகும்போது எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம நடைமுறையில இருக்கக்கூடிய தன்மைகளை மக்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், யாரை ஒரு செயலை எடுக்கும்போது என்னென்னலாம் சிந்திக்க வேண்டும், சிந்திச்சு செயல் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றது. அதை வந்து எல்லாம் முடிச்சப்ப இதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து எப்பயுமே வந்து நல்லதில்லை. அவருடைய செயலுக்கு வந்து அது இழுக்காகத்தான் மாறும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்ப இந்த பாத்தி, அதாவது ஒரு செயலை செய்யல அப்படின்னா பிறகு பாத்திரம் சொல்லி இந்த பகையரா அப்படின்னு ஒரு குறள் இருக்கும். அந்த வரேன் வகையரா சூழாதுகள் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு. பாருங்களேன், அந்த செயலை செய்யலைன்னா அந்த பாத்தியில வந்து ஒரு பகைவனையே வந்து பாத்தி கட்டி அவனுக்கு நிப்பாட்டி வச்சு இங்கே இரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப வந்து ஒரு செயலை பற்றி எல்லா வகையிலும் முற்றவும் ஆராயாமல் செய்ய தொடங்குறது வந்து பகைவனே நீயே என் கூட இரு அப்படின்னு சொல்ற மாதிரி நிலைப்படுத்தலுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர்.
ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம், நல்லா சொன்னாங்க அபிநயா அவர்கள், மிகவும் சிறப்பு. ஐயா ரவீந்திர பாரதியார் பின்னூட்டம் துணை, இன்னும் அடுத்து பின்னூட்டம் வழங்கக்கூடிய ஐயா நாகராஜனுடைய பின்னூட்டத்தை நாம் கேட்க கேட்க இனிமை பயத்துக் கொண்டே இருக்கும். சிவசுப்ரமணிய ஐயா வந்து ஒருங்கிணைப்பு பணியை வந்து நெறியாளும் பணியை வந்து ரொம்ப சிறப்பாக, நெறியாளுகையை பொறியாளியாக செறிவாழ்கையாக செய்து கொண்டிருக்கின்றார். மிகவும் அருமையா இருக்கின்றது. அதாவது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இலக்கிய குழுவுக்கு நன்றி, மற்றும் இதில் இணைந்துள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பின்னூட்டத்தை முடிக்கின்றேன். வாழ்வுன்னா வணக்கம், வாழ்த்து. மிக்க நன்றி தோழர் அவர்களே. அந்த கரிமூட்டம் அப்படிங்கிறது நல்ல பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பொதுவா சிந்திச்சு எந்த ஒரு காரியத்தையும் சிந்திச்சு செயல்படணுங்கிறத நல்லா தெளிவா எடுத்து சொன்னீங்க. அடுத்து அறச்செல்வியம்மா வந்திருக்கீங்க, பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? வணக்கம் ஐயா. கேட்டுட்டே இருந்த நிகழ்ச்சிய அப்படி சொல்லுங்கம்மா. தண்ணியில விழுந்துருச்சு செல்லு, அதனால கொஞ்சம் வெளில போயிட்டு அப்புறம் வந்தேன். இன்னைக்கு பாதி வரைக்கும் கேட்டேன், அப்புறம் திரும்ப சரி பண்ணிட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு அந்த முற்றோதல் செய்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அம்மா அவர்கள் வந்து ஆரம்பத்திலேயே வந்து எடுத்துக்காட்டுலாம் கொடுத்தாங்க, உதாரணம் எல்லாம், ஒரு செயலை எப்படி செய்யணும், அந்த பங்குச்சந்தை இதெல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க. அவங்க தொடக்கம் நல்லா இருந்துச்சு. நான் பாதி இது கேட்கறதுனால இருந்தாலும் என் சிற்றறிவு கெட்டியவரை நான் சில இதை வந்து குறிச்சு வச்சிருந்தேன். அந்த வகையில வந்து இந்த சீட்டு கட்டுறாங்க பார்த்தீங்களா, இத்தனை லட்சம் கட்டினீங்கன்னா மாசம் உங்களுக்கு இவ்வளோ வந்து பணம் வரும்னுட்டு மக்கள் அதை பத்தி யோசிக்காம செஞ்சிடறாங்க. அந்த சீட்டு பணம் கொடுத்து மறந்து அதுல போய் ஏமாந்து வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுது. அடுத்து எண்ணி துணிக கர்மம், இன்னமும் இஎம்ஐ கட்டிட்டு வாழ்நாள் ஃபுல்லு இஎம்ஐ கட்டுறாங்க. அது கொஞ்சம் யோசிச்சு செய்ய மாட்டேன்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த யாருக்கு என்ன திறமை இருக்கோ அந்த 489 அவரவருடைய குணங்களை அறிந்து அவரவருக்கு பொருந்தமாறு செய்யணும். பெற்றோர்கள் தனக்கு தன்னோட ஆசை எது நிறைவேறலையோ அதை வந்து பிள்ளைகள் தலையில கட்டுறாங்க. நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், நீயாவது டாக்டர் ஆகும். அவனுக்கு என்ன ஆர்வம்னு கேட்டிருக்கணும், அதை செய்ய மாட்டேன்றாங்க. என்னை எடுத்துக்கிட்டா எனக்கு வந்து தமிழ்ல ரொம்ப ஆர்வம். நான் பிஏ தமிழ் படிக்கிறேன்னா எங்க அப்பா தான் பிஎஸ்சி மேக்ஸ் சேர்த்து விட்டாரு. கடைசியில என்னால கோர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதை ஒழிய டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு வந்து டீச்சர் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பிலிட் முடிச்சு எம்ஏ முடிச்சு பிஎட் பண்ணேன். எதுல ஆர்வம் இருக்கோ அதுல வந்து பெரியவர்களாகட்டும் சிறியவர்களாகட்டும் அதுல தன்னோட கவனத்தை செலுத்தினா அந்த செயல் வந்து நல்லபடியா அமையும். ஆக இன்றைய தலைப்பு வந்து வாழ்க்கையில மிக 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 இந்த காலகட்டத்துக்கு பயனுள்ள ஒரு குரல். எல்லாமே எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் முதல்ல அது என்ன இது, எப்படி செய்யணும், நம்ம குடும்பம் அதுக்கு தாங்குமா, நம்ம இதுல போறது சரியா, இதை யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும், இதுல இறங்குனா கடைசி வரைக்கும் நம்மளால ஜெயிச்சு வெளியில வர முடியுமா, இதெல்லாம் யோசிச்சு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அருமையானது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. இந்த உரைப்பொழிவாளர் சொன்னது அந்த சீட்டு கட்டுறது, சிட்பண்டு இல்ல பணம் கட்டி ஏமாந்துறது, இதெல்லாம் சுட்டி காட்டினீங்க, அருமையான இருந்துச்சு. பிறகு உங்களுடைய அந்த பின்னூட்டம் என்பது எப்போதுமே மிக நேர்த்தியாக இருக்கிறது. உங்களுடைய நேற்று ஒரு கோரிக்கை வச்சீங்க, அதுக்கு என்ன இதுன்னு இன்னைக்கு முடிவுக்குள்ள பொதுச்செயலாளர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நெறியாளர் பேராசிரியர் கருமுருகன் அவர்களும் என்கிட்ட ஒன்றும் சொல்லல. அதனால கடைசியில சொல்றாங்களான்னு பார்க்கலாம். நீங்க உங்களுடைய கோரிக்கைக்கு பதில் கடைசியில தெரியும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி அம்மா. அடுத்து ரேவதி டீச்சர் எதுவும் பின்னூட்டம் அளிக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம்.
சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. ஒழுங்கா வேலை செய்யாததுனால எனக்கு அதுல ஆர்வமே இல்லாமயே போகுது. பரவாயில்ல, இருந்தாலும் சொல்றேன். இந்த திருக்குறள் எண்ணித்திணிய கர்மம் அதை வந்து நம்ம செஞ்சாலும் அது முதல்ல பின்னாடி அதோட விளைவு என்ன அப்படிங்கறத ஒரு தடவைக்கு 4 தடவை ஆராய்ஞ்சு செய்யணுங்கிறது சாதாரணமாவே இதுல தெரியும். ஒரு ஒரு வேலை எது செய்யறோமோ மனப்பூர்வமாக அதை நம்ம மனசை ஐக்கியப்படுத்தி செய்யும் போது அது ஒரு நல்ல பலனை தரும். அதே நேரத்துல செயற்கரிய செய்யக்கெடும், செயற்கரிய அல்ல செய்ய செயற்கரிய அல்லாததை செஞ்சா கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த குறள்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த கோடை உழவு அப்படிங்கிறது இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் போடுவாங்க. அப்ப அதை போட்டா அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். போடல அப்படின்னா அதுக்கு தக்கன ஒரு விளைச்சல் தான் வரும். சின்ன சின்ன வாழ்க்கை சம்பவங்கள்ல கூட இந்த திருக்குறளுடைய கருத்துகள் எல்லாமே ஒத்து வருது. இது படிக்க படிக்க தான் நமக்கு இதுல நிறைய கருத்துகள் இருக்கு. அன்றாடம் ஒரு நிமிடமும் திருக்குறளுடைய செயல்பாடு இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கண்டிப்பாக தோணுது. இந்த எங்க வீட்டு பக்கத்தால ஒரு பையனுக்கு திருமணம் முடிக்க போகும்போது அந்த வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைங்க தான். அங்க கல்யாணம் முடிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எங்க வீட்டுல சொன்னாங்க இந்த மாதிரி, எண்ணித்துணிய கர்மம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்ற மாதிரி. 2 பொம்பளை பிள்ளைகளுங்கும் போது அந்த தாய் தகப்பனோடையும் நம்ம தான் அக்கறை எடுத்துக்கிறணும். அவங்களுக்கு நாளைக்கு அந்திம காலத்துல இந்த பொம்பளை பிள்ளைங்க தான் செய்யணும். அதையெல்லாம் இப்பயே நீங்க உங்க மனசை தயார் பண்ணிக்கிட்டு அப்புறம் அதுல இறங்குங்க அப்படின்னு சொல்லி எடுத்தவன் நமக்கு முன்னக்கூடியே தெரியும் அவங்க ஆளுக இல்லைங்கிறது தெரியுது. அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு நான் ஏன் செய்யணும் நீ ஏன் செய்யணும்னு அப்படிங்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம மனசை அதுக்காக நம்ம நல்லா வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம் தான். ஆனா எல்லாமே திருக்குறளை ஒட்டி வருது அப்படிங்கிறது யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது நல்லா தெரியுது. வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. வணக்கம். மிக்க நன்றி டீச்சர். அருமையான ஒரு பின்னூட்டம். அடுத்து பின்னோட்டத்தின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நல்லாசிரியர் திரு நாகராஜன் அவர்களே பின்னூட்டம் அளிக்க வருமாறு வணங்கி வரவேற்கிறேன். முதற்கண் அனைத்து மன்றத்தை சார்ந்த அனைத்து அன்பு இதயங்களுக்கும் இனிய தைத்திருநாள், தமிழர் திருநாள், திருவள்ளுவர் நாள் என எல்லா விழா நாட்களின் சார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துதல்கள். என்ன ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கு அப்படின்னா, அவையத்து முந்தியிருப்ப செயல். நாங்க எங்க பிள்ளைகளை கடவுள் பார்த்துக்குவாங்கம்மா, ஆனா ஆசிரியர் என்பவர் பாருங்க இப்படித்தான் உங்களை வளர்க்குறாங்கன்னு எங்க மாணவிக்கு முந்தா நாள் தான் சொன்னார், கேள்வி அதிகாரத்தின் பொழுது. ஆசிரியர் தன்னுடைய மாணவி இன்றைக்கு வள்ளி அவர் சில அலுவல் காரணமாக பேராசிரியர் ஐயா வெளியில இருந்தாலும், என்னை பார், என் மாணவனை பார், என்னை பார், மூணு தொடர் இருக்கு. என்னை பார், நான் யாருன்னு உனக்கு தெரியணும் இல்லையா? என் மாணவனை பார், அப்போ நான் யாருன்னு தெரியும் இல்லையா? ஆகையினால மறுபடியும் என்னை பார். அந்த மாதிரி ஒரு தொடர் உண்டு. அது ஆங்கிலத்துறையை சார்ந்தவன்றதுனால அந்த தொடரை எடுத்து கையாளுறேன். சகோதரி ரொம்ப அற்புதமா அந்த பிரான்ஸ் இலக்கியத்தினுடைய தத்துவத்தை போல சகோதரி அபிநயா அடுத்து வர்றாங்க. எப்படி கருமுருகன் ஐயாவை வச்சு நாம வள்ளி நாச்சியாரையும், வள்ளியை வச்சு எப்படி கருமுருகன் ஐயாவையும் எடை போடுகிறோமோ, அப்படி இந்த அபிநயா அவர்கள் ரொம்ப சிறப்பாகவே தன்னுடைய கருத்துக்களை முன்மொழிந்தார்கள், வழிமொழிந்தார்கள். எனக்கு ரொம்ப அதான் இன்றைக்கு உரையில் நாங்க தெரிஞ்சுக்கிட்டது. யாரோ பேசிக்கிட்டே இருக்காங்க. அறச்செல்வியம்மா, உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. அறச்செல்வியம்மா, மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. அப்போ இன்றைய உரையில பார்த்தோம்னா சகோதரி வள்ளி எப்படி சொற்களை எடுத்து கையாண்ட விதம், அத சிவசுப்ரமணிய ஐயா ரொம்ப அழகா தொட்டு காண்பித்தாங்க. ஏன் ஒரு சொல்லை எவ்வாறு கையாளணும் ரொம்ப அழகா உண்மையாவே வகையறிந்து சொன்னார்கள். அப்போ வகையறிந்து சொல்லுக்கு முறை தெரிஞ்சிருச்சு. அப்போ அதை சார்ந்து உரையும் அப்படித்தானே இருக்க வேண்டாம்? அதை வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார். வாய் சொல்லாக இருந்தாலும் கூட தொகை அறிந்த தூய்மை அவர் அவையும் அறிந்திருக்கிறார், சொல்லினுடைய தன்மையும் அறிந்திருக்கிறார்.
இன்றைக்கு ஆச்சரியம் சாத்தூர் கணேசன் ஐயாவும் அடுக்குமொழியில பேசினாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். வந்து சாத்தூர் ஐயா சொல்லும் பொழுது ரொம்ப அழகா கறி சுட்டு அதை காசாக்கிறத ரொம்ப சரியான வாழ்க்கை முறையை கூட அது நமக்கு காட்டுவதாக நான் உணர்கிறேன். என்னன்னா, மனிதனை பொறுத்தளவுல காசை கறியாக்குறது வேற, கறியை காசாக்குறது வேற. ஆனால் சாத்தூர் ஐயா சொல்லுகிற பொழுது அவருடைய சொற்களில் மண்ணின் மனம் வீசியது. அந்த உழைப்பாளர்கள் அனலிலே கருகி உருகி அவர்கள் உழைப்பை தருகிறார்களே என்பது உள்ளத்தை திருகியது. வார்த்தைகள் மருகி மறைய பார்க்கின்றன. இருந்தாலும் என்னுடைய நெஞ்சத்தை இழுத்து நான் சொல்ல ஆசைப்படுறேன். சாத்தூர் ஐயா இன்றைக்கு சொன்ன தகவல் என் உள்ளத்தை சுட்டது. உண்மையிலேயே முதற்கண் சாத்தூர் கணேசன் ஐயாவிற்கு நன்றியை செலுத்துகிறேன். அடுத்தது அதே மாதிரி அபிநய சகோதரி பேசும் பொழுது ஒன்று என்னுடைய உள்ளத்தை ஈர்த்தது. டெலிபரேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் என்று சொல்லுகிறார்கள் ஆங்கிலத்துல. தெளிந்து செய்தல் வேண்டும். அப்போ தெரிந்து வினையாடல் இருக்குது, தெரிந்து செயல் வகை இருக்குது. இங்கே தெளிந்து தெரிதல் இருக்குது, அல்லது தெளிந்து செயல்தல். அது செயல்பாட்டுல சகோதரியினுடைய உரை அவ்வளவு தெளிவையும் முன்னேற்பாடான தயாரிப்பும் பாராட்டு. அதுதான் காரணம், ஈர்ப்பு. அது காரணம் என்ன அப்படின்னா, அவங்களே சொல்றாங்க, எனக்கு எண்ணி துணிக கருமம் வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு, நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அது அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வெர்ஷன் படிச்சோம்னா ரொம்ப அழகா இருக்கும். டேர் அண்ட் திங்க்னு சொல்றாங்க. அதோடு மட்டுமல்ல, இஸ் பேட் இன் நீட் என்று ஒரு ஒரு ரைமிங்கா இருக்கு. அப்போ எண்ணி துணிக கர்மம் என்கிற அந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பே கூட ரொம்ப ஈர்ப்பா இருக்குதுன்னா, அப்ப அவரு மொழிபெயர்த்து எந்த அளவுக்கு ஆர்வமா மொழிபெயர்த்திருக்கிறார் பாருங்க. சகோதரி ரொம்ப அழகா கொண்டு போனாங்க. ரியலி டியர் சிஸ்டர் அபிநயா, whereas the illustrations which you came explain all the illustrations, really we enjoyed your session today. Not only that, whereas you not exaggerating anything, you are saying, you disclose everything very neat, in a neat manner, really appreciable. அதோடு மட்டுமல்ல, where you make the deliberations as celebration. சகோதரி வாழ்த்துகின்றேன். Really I enjoyed your wordings, word by word, polished word, shining words. Really I enjoyed your derivations. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. Sacred குரல் narrates striving and toiling. The both balanced striving and toiling in between, how we came, how we put efforts. அதுதான் ரொம்ப அழகா நீங்க தொடருக்கு தொடர் படித்து விளக்குனது வந்து உண்மையாவே பாராட்டுகள். என்னன்னா, ஆங்கிலம் படித்தவங்களுக்கு தான் அந்த அறிவு. எங்க அறச்சொல்லி பாத்தீங்களா, எங்க சகோதரி மேத்ஸ்ல போயிட்டு பாருங்க, அவங்க sacred குரல் ever prefers more than language subject, ever it prefers maths. She who belongs to Department of Mathematics as a mathematician, அரசியல் சிஸ்டர் பாருங்க, how so far it narrates திருக்குறள் பாருங்க, எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும். So as much priority given only to maths, you know, comparably not for language, it is long age. லாங்குவேஜ வந்து தள்ளிட்டு பாருங்க, மேத்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காரு பாருங்க. சாரி டு ரெஜிஸ்டர் லைக் ஜஸ்ட் ஃபன்னி, ஐம் சேயிங் ஃபன்னி. சரி, அப்புறம் வெரி வெல் தட் யூ கேம், நல்லா சொன்னீங்க. எப்பொழுதுமே எண்ணி செய்கிற பொழுதுதான் நம்முடைய வியாபாரத்துல கூட நல்ல ஒரு முதலீடு இருக்கும், ஒரு ஈல்டு இருக்கும்னு ரொம்ப அழகா பேலன்ஸா கொண்டு போனீங்க. ரியலி டுடே யூ பிளேட் a scale role. ரியலி அப்ரிஷியபிள், நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒர்த்தி கன்சல்ஸ் இல்லைன்னா எவ்ரிதிங் வில் பி ஃபெயில், எவ்ரிதிங் வில் பி லாஸ், நோ டவுட். அது நீங்க ரொம்ப அழகா யூ பாயிண்டட் அவுட்டு.
அப்புறம் வந்து டூயிங் நெவர் டூயிங் அன்ஃபிட் திங்ஸ் தட் யூ கேம் சே ரியலி ஐ என்ஜாய்டு போத் வெர்ஷன்ஸ். இங்கிலீஷையும் ஒப்பிட்டு படிச்சுக்கிட்டே வந்தேன். நல்லா இருந்தது உங்களுடைய. காரணம் நீங்க ஆங்கிலத்துறைன்றதுனாலே என்னவோ தெரியல, எந்த வேர்டு முக்கியத்துவம் வெயிட்டேஜ் எந்த வேர்டுக்கு கொடுக்கணுமோ அதுக்கு கொடுத்தீங்க. இன்னைக்கு ரியலி என்ஜாயபிள் செஷன். அகைன் அண்ட் அகைன் வி தேங்க்ஃபுல், தேங்க்ஃபுல் டு யூ. அவர் டீம் லெட் பை மிஸ்டர் சிவசுப்பிரமணியம். எப்பொழுதுமே அவர் ஆஸ் மச் கொஸ்டன் தர்ஸ்ட் உள்ளவர் எப்பொழுதுமே. திருக்குறள்ல பாருங்க, இந்த ஏஜ் ஆஃப் பீப்புள்ல ரவீந்திர பாரதி அண்ணன், சிவசுப்பிரமணியம் ஐயா, இந்த ஏஜ் நபர்கள்லாம் நம்மளோட கலந்து வர்றாங்க பாருங்க. அது அது அவர் ரவீந்திர பாரதி ஐயா சொன்னாங்க பாருங்க, வாழும் தலைமுறைக்கு வாய்ப்பு தருவோம்னு நேத்திக்கு சொன்னாரு. ஆச்சரியம், சகோதரி வள்ளி இன்றைக்கு திருக்குறள் ஒப்பிச்சுட்டாங்க. சொன்னதைத்தான் செய்கிறது இந்த மன்றம், செய்தபடி சொல்லுகிறது. வேர்ட்ஸ் டீட்ஸ் ஆக்ஷன், தட் யூ நோ pretty well. வேர்ட்ஸ் டீட்ஸ் ஆக்ஷன், ஆல் அதர் த்ரீஸ்ல ரொம்ப முக்கியமானது டீட் என்பது இன்றைக்கு உங்களுடைய லெக்சர்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். வெரி கிளாட், வெரி கிளாட். வாழ்த்துக்கள் ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அருமையானது ஒரு பின்னூட்டம். அதாவது உரைப்பொழிவாளர் இன்னைக்கு உரை நிகழ்த்தினதை மகிழ்ந்து அனுபவித்தேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப சரியானது சரியானது. அடுத்து நீங்க என்னை பார் என் மாணவனை பார் அப்படின்னு சொன்னது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. அதாவது இப்போ பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இருந்ததுனாலதான் அவர் வந்து மிளிர்ந்தார். பீமராவ் ராம்ஜி மிளிர்ந்தார். இந்த என்னை பார் என் மாணவனை பார் அப்படிங்கிறது அவர் பீமராவ் ராம்ஜிக்கு ரொம்ப பொருந்தும் என்று சொல்ல தோன்றுகிறது. அடுத்து அறச்செல்வி அம்மா கணிதவியல் எடுத்திருந்தாலும் தமிழின்பால் தமிழாசிரியர் மாதிரி தான் இங்க பின்னூட்டம் அளிக்கிறாங்க. என்ன ஆனா இங்க நம்ம நாட்டுல பொதுவா மாணவர் விருப்பம்ங்கிறதே இல்லாம போச்சு. இந்த மாதிரி அறச்செல்வி அம்மா மாதிரி நம்ம கணக்கெடுத்தோம்னா புள்ளி விவரம் வந்து ரொம்ப இருக்கும், ரொம்ப நாட்டுல ரொம்ப இருக்கும் என்று சொல்ல தோன்றுகிறது. அடுத்து பின்னூட்டமளிப்போர் நிறைவு பெற்றதால் நிறைவாக உரை நிகழ்த்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். இல்ல பொதுச் செயலாளர் வெளியூர்ல இருக்காங்க. சரி, அம்மா நல்லது. ஒரு வார்த்தை சொல்றேன் ஐயா. உரைக்காரர் ஒரு வார்த்தை சொல்லணும் ஐயா. அபிநயா சகோதரி அது ஒரு வார்த்தை. சொல்லுங்க ஐயா. உரைப்பொழிவாளர் திருமதி ஜே அபிநயா அவர்களே, நீங்க ஏதாவது நிறைவா சொல்லணும்னு விரும்புறீங்கன்னா சொல்லுங்க. இல்லைங்கய்யா, எனக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வெகுமதி தான் இந்த வாய்ப்பு. நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்பவே மகிழ்ச்சி. தமிழ் கலை இலக்கிய பெருமன்றத்தோட பயணிக்கிறது இந்த கடந்த ஒரு வருட காலமா நான் பயணிக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தினமும் பங்கு பெற முடியலனாலும் கூட எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது திரும்ப நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. மிக்க நன்றி அம்மா. ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள். அடுத்து தோழர் நவநீத கிருஷ்ணன், அரசியல் அம்மா வச்ச கோரிக்கைக்கு எதுவும் சொன்னாங்களா? இல்ல, நாளைக்கு வந்து தொடர் வந்து விடுமுறை. சரி, நாளை கழிச்சு ரெண்டு அதிகாரம் உண்டு. 2 அதிகாரமும் ஒரே நாள்ல பார்க்க. ஆமா, நாளை கழிச்சு திருவள்ளுவர் நாளுங்கிறனால வந்து 2 அதிகாரமும் சேர்த்து. சரி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆமா, இந்த தகவலை நான் பொதுச்செயலாளர் சார்பா நான் சொல்லிக்கிறேன். சரி, மிக்க நன்றி. பின்னோட்டம் அளிப்பதில் பெருமை சேர்க்கிற அரசியல்வி அம்மா அவர்கள் இதை கேட்டிருப்பார் என்று நினைக்கிறேன். அரசியல்வி அம்மா, நாளைக்கு இந்த இணைய விலை நிகழ்வுக்கு விடுமுறை. நாளை கழிச்சு 2 அதிகாரமும் பார்க்கிறேன். மிக்க நன்றி அம்மா. நீங்க உங்களுடைய கோரிக்கை பலன் பெற்றது, வெற்றி பெற்றது என்று சொல்லி
நான் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. முதல் பாடல், முதல் குறள், அழிவதும் ஆவதும் ஆகி வழிபெயர்க்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். பெறுவது மற்றும் இழப்பது போன்ற பின்விளைவுகளை சந்திக்க நேரிடுவதால் செய்வதை யோசித்து செய்யணும். செய்வன திருந்த செய்யணும் சொல்லியிருக்காங்கல்ல பழமொழி, அது மாதிரி திருந்த செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து, வகையறா சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு. இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஹிட்லர் சொல்லலாம். அவன் பகைவர்களோட இதை தெரியாம வெற்றி பாதையிலே வந்து கொண்டு இருந்த மமதையான ரொம்ப இதா இருந்தப்பல, பிறகு சோவியத்து வரையும் அவன் பதுங்கு குழிக்குள் இருந்து தன்னைத்தானே சுட்டு மடிந்தான், தற்கொலை செய்து கொண்டான் அப்படிங்கிற வரலாறெல்லாம் பார்க்கிறோம். அந்த பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு, பகைவரின் வெற்றிக்கு பாத்தி பிடிக்கும் வழியாக முடியும் அப்படிங்கிறத அந்த ஹிட்லருடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். இது இந்தியா சீனா போர் நடந்துச்சு 1962ஆம் ஆண்டு நடந்துச்சு. அப்போ அந்த எல்லை கோடு இருக்கு, மக்மோகன் கோடுங்கிறது, அதை தாண்டி அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு வராங்க. சில பகுதிகள் எல்லாம் ஆக்கிரமிச்சுட்டாங்க. அப்போ நேரு பார்த்தாரு, உடனே எதிர்க்க வேண்டியத சூழ்நிலை ஆயிட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணதாப்புல. அப்போ கேப்டன் அவங்க மலை மாதிரி உயர்ந்த இடத்துல இருக்காங்க, நம்ம படைகள் அடிவாரத்துல இருக்கு, கீழே இருக்கு, இந்த நேரத்துல எதிர்த்தா விளைவுகள் நமக்கு ரொம்ப பாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நேரு அவர்கள் துணிந்து செயல்படுங்கள் அப்படின்ட்டாரு. அப்போ நம்ம படைகள் ரொம்ப அழிவு, அதாவது உயரத்தில் இருந்து போரின் போது உயரத்தில் இருப்பவர்களுக்கு கீழே பள்ளத்தில் இருப்பவர்களை தாக்குவதற்கு ரொம்ப ஏது ஆயிரும். அதுதான் அது அந்த இடத்தை பொறுத்து. செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படிங்கிறது அந்த போரை வச்சு ரொம்ப விளக்கி சொல்லலாம் என்று தெரிகிறது. அடுத்து, ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். சிந்திச்சு செயல்படாத செயல் இதெல்லாம் பொத்தல் ஏற்படும் பயன் விளையும். அச்செயலில் பொத்தல்னா ஓட்ட. இது இந்த பொத்தல்ங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டே எனக்கு ஒரு பாரதிதாசனுடைய பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. பொத்தல் இலைக்களமானார், பொத்தல் இலை களம் ஓட்ட ஓட்டுன்னா அதுல தண்ணி நிக்குமா? நிக்காது. அத மாதிரி ஏழை மக்கள் வறுமையாக இருக்கிறார், வெறுமையா இருக்கிறாங்க. புனல் நிறைந்து தொட்டியை போலாவர் செல்வர். ஆமா, அது பானை கிடையாது, சின்ன களம் கிடையாது, தொட்டி. அது நிறைய தண்ணி இருக்கிறது மாதிரி செல்வர்கள் கொழுத்து போயிருக்கிறார்கள், செழித்து கொழுத்து போயிருக்கிறார்கள் என்று சொல்வதை இந்த பொத்துப்படும் அப்படிங்கிற சொல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கு இந்த இணையவழி நிகழ்வானது மிகவும் பீடு நடை போட்டது என்றே கருதுகிறேன். ரொம்ப அருமையான நிகழ்ந்திருக்கிறது. நெஞ்சத்திற்கு இதமாகவும் நெகிழ்வாகவும் நிறைவு பெற்றிருக்கிறது. அடுத்து நாளை மறுநாள், அதாவது புதன்கிழமை மீண்டும் இந்த திருக்குறள் நாளும் ஒரு அதிகாரம் என்ற இணையவழி நிகழ்வில் இன்னும் பல பேரை சேர்த்து கொண்டு இணைவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.